கையில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. ஆமாம் பார்த்துக்கோ, யாருக்கிட்ட வச்சுக்கிற அப்படின்னு சவால் விட்டார். இந்த தமிழக அரசு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அதுவும் போதை தானே, அதுவும் போதை பொருள் தானே ஐயா. இதுவும் போதை தான், அதுவும் போதை. இது குறைஞ்ச விலை போதை, அது கூடின விலை போதை. ஆனால் போதை எல்லாம் ஒன்று தான். உங்களால் என்ன செய்ய முடிஞ்சுங்க அண்ணனை தொட்டு பார்க்க முடிஞ்சா? நெருப்புடா, நெருங்குடா. ஏண்டா நான் 16 முளை சேலை கட்டி ராமம் போட்டு நெக்லஸ் போட்டு நீட்டாக இருந்தால் என் வாயில் எதுவும் வராதுன்னு நினைக்கலாடா? நாய்களை உங்களுக்கும் சேர்த்து தாண்டா பேசுகிறேன், உங்கள் பொண்ணுக்கு சேர்த்து தாண்டா பேசுகிறேன். கமாண்ட் ஆடா போடுறீங்க, கிழவிக்கு தேவையான்னு கேட்குறீங்களாடா? நான் சமூக ஆளுவரும், நான் யாரை பற்றினாலும் பேசுவேன்டா. உங்கள் அண்ணனே அரசியல் இருந்துட்டு 1008 தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னடா சிங்கம் தங்கத்துக்கு பொம்பளை சீமா நானும். உங்கள் அண்ணனோட என் வாயில் சாக்கடாரு ஓரண்டா. உங்கள் அண்ணனுக்கு தான் பேச தெரியுமா, எனக்கு பேச தெரியாதா? இதுக்கு மேலே பேச வேண்டாம், வென்றுகளா. ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களுக்கு இந்த பதிவு யாருக்குன்னா ஸ்ரீகாந்த், தம்பி ஸ்ரீகாந்துக்கு தான் இந்த பதிவு. அவர் பாவம் படம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு, படம் வாய்ப்பு கிடைக்கலன்னு உடனே அவர் பாவம் ஏதோ போதையை தொட்டு பார்த்துருக்காரு. அது அவருக்கு அப்படியே வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கும் போல். அது நல்ல அளவில் அவர் பெருக்கி சம்பாத்தியம் பண்ணலான்னு இருந்து இறங்கியிருக்காரு. அந்த பொருள் அந்த போதை பொருள் ஒரு கிராம் 12,000 ரூபாயாம். இன்றைக்கி தான் நான் விவாக மேடையில் அதை கேட்டேன். ஒரு கிராம் 12,000 ரூபான்னா இன்றைக்கி நகை கூட ஒரு கிராம் 8,000 சில்லறை. அதுவே இன்றைக்கி மக்களுக்கு வாங்க முடியாமல் கிடக்காங்க. ஆனால் ஒரு கிராம் 12,000 ரூபான்னா கோடீஸ்வரந்தே இதை வாங்கி நாக்கில் நக்கி பார்க்கணும். ஏழைப்பாளைகள் இதை வாங்க முடியாது. சரி, தம்பி திரைப்பட நடிகருங்கிறதுனால மாட்டிக்கிட்டான். நீங்களும் முறைப்படி காவல்துறையாக சரியான நடவடிக்கை எடுத்து தூக்கிக்குள்ளே வச்சிட்டிங்க, சந்தோஷந்தான். ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் தங்கத்தெல்வம், இந்த தமிழ்நாட்டு முதல்வர். ஆனால் இந்த முதல்வர் அருவாளை காட்டி பனைமரம் ஏறினார். ஏறி முட்டியை கல் இறக்குனார், மக்களுக்கு கொடுத்து தான் குடித்தார். வெட்டி போடையும் பார்த்து கையில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. ஆமாம் பார்த்துக்கோ, யாருக்கிட்ட வச்சுக்கிற அப்படின்னு சவால் விட்டார். இந்த தமிழக அரசு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அதுவும் போதை தானே, அதுவும் போதை பொருள் தானே ஐயா. இதுவும் போதை தான், அதுவும் போதை. இது குறைஞ்ச விலை போதை, அது கூடின விலை போதை. ஆனால் போதை எல்லாம் ஒன்று தான். உங்களால் என்ன செய்ய முடிஞ்சுங்க அண்ணனை தொட்டு பார்க்க முடிஞ்சா? நெருப்புடா, நெருங்குடா. இனிமேல் எங்கள் அண்ணன் பனைமரத்தை பார்த்துக்கிடுவார். தம்பி விஜய் அரசியலை பார்த்துக்கிடுவான். தமிழக முதல்வர் வீட்டுக்கு போயிடுவார். இதே நடக்க போகுது. இன்றைக்கி தமிழர் முதல்வர் செய்கிறதெல்லாம் எங்கள் அண்ணன் சீமான் செய்கிறாரு. அதனால் என்ன செய்ய முடியும்? உங்களால் நெருங்க முடியுமா? ஒரு படத்தில் வடிவேலு சொன்ன மாதிரி, வாடா வாடா என் ஏரியாவுக்கு வாடா, வாடா வாடா என் ஊருக்கு வாடா, வாடா வாடா என் தெருவுக்கு வாடா, வாடா வாடா என் வீட்டுக்கு வாடாம்பிய. வீட்டில் போய் அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவரை தொட்டு பாருங்கள், தமிழ்நாடு கொந்தளிச்சு போயிடும். ஏன்னா அவர் 236 தொகுதியிலும் தனித்து போட்டியிட போகிறார். அடுத்த முதல்வர் அவர் தான். அவர் உங்களால் என்ன செய்ய முடியும்? இப்போ முதல்வர் செய்கிறது எங்கள் அண்ணன் சீமான் செய்கிறார். செய்ய போய் தான் இன்றைக்கி தமிழக அரசு அவர் ஒன்றும் நீங்கள் நடவடிக்கை பண்ண முடியல, எடுக்க முடியல. அவர் என்ன செஞ்சிட்டீங்க? நீங்கள் கல்லுங்கிற போதை என்ன காட்டித்தானே குடித்தார், அவர் களவாணித்தனமாக குடித்தார். அண்ணன் நீங்கள் இன்னமே அண்ணன் சீமானே மரத்தில் நல்லா படிக்கட்டு போட்டு யாருங்கண்ணே, அதை போடாமல் ஏறி என்ன சிற வகுத்துலேயும் குத்திடும், உங்கள் சூத்துலேயும் குத்திடும். பார்த்து நல்லா ஏறி அடிங்கண்ணே. நீங்கள் வாட்டில் குடிங்கண்ணே, உங்களை எவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாமல் தானே நீங்கள் தைரியமாக இருக்கீங்க. சும்மா அடிங்கண்ணே, நீங்கள் வாட்டில் அடிங்க. 10 பேரை வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் அப்படியே சுற்றுறாரு அருவாள் வச்சுக்கிட்டு. உங்களால் கிட்ட போக முடியுமா? உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மக்கள் எடுத்த முடிவு நான் சமூக ஆர்வலர், நான் அரசியலுக்கெல்லாம் பேசலை. மக்களோட முடிவு, மக்களோட இதயத்து பேச்சை உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன். மக்களோட என்ன சொல்கிறேன்? அண்ணன் இனிமேல் கல்லறக்குவார், தமிழக முதல்வர் வீட்டுக்கு போயிடுவார், அண்ணன் விஜய் கையில் ஆட்சி எடுத்து அவர் தான் இனிமேல் ஆட்சி செலுத்த போகிறாரு, இந்த தடவை முதல்வர் விஜய் தான் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. நான் பேசலை, மக்கள் பேசுகிறாங்க. அண்ணன் சீமா அண்ணன் ஸ்ட்ராங்காக பனைமரத்தை பிடிச்சிக்கிட்டார். இன்னமே அவர் தொழில் கல் வியாபாரியாக மாறுறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? தமிழக அரசு அவர் என்ன பண்ண முடியும்? பண்ணுறதா இருந்தால் இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ணலையே. அவர் இப்போ இந்த அறிக்கையை விட்டு ஒரு 10 நாள் ஆச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ திரைப்பட நடிகர் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி அவனோட பொருளாதாரம் கட்டுப்போச்சு, அவன் இதில் இறங்கியிருக்கான், அவனை பிடிச்சி உள்ளே போட்டிங்க. பண்ணலாம், போட வேண்டிய விஷயந்தான். ஆனால் ஏன் அரசியல் தலைவர் யாரையாச்சும் உங்களால் நெருங்க முடியாது? எந்த அரசியல் தலைவரையாவது தூக்கி உங்களால் உள்ளே உட்கார வைக்க முடியுமா? அப்படியே வச்சாலும் அவங்க 3 நாளில் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் திரைப்பட நடிகருக்கு சப்போர்ட்டெல்லாம் வெளியே வர முடியாது.
அதுவும் போதை இதுவும் போதை. இந்த போதை வெளியே இருக்குது, அந்த போதை உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். உங்களால் என்ன பண்ண போறீங்க? தமிழக அரசில் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை இதுக்கு முந்தி பண்ணிட்டீங்களா? எங்கள் அண்ணனை தொற்ற முடியுமா? நீங்கள் தொட்டு பாருங்கள், தமிழகம் கொந்தளிச்சு போயிடும். எங்கள் அண்ணனுக்காக கொந்தளிக்கும், எங்கள் அண்ணன் சீமானுக்காக கொந்தளிக்கும். கண்டிப்பாக உங்களை ஒருபோதும் சும்மா விட மாட்டாங்க. அவர் டெய்லி இனிமேல் பணமரத்தில் கல் குடிக்க தான் போகிறார். அவரும் சொன்னார்ல, வருவா பார்த்துக்க, வேற ஆள்கிட்ட வச்சுக்கோன்ட்டார்ல. உங்களால் என்ன செய்ய முடிஞ்சு? தமிழக அரசு எங்கள் அண்ணன் கையில் எடுக்கிட்டார். அவரே இப்போ இந்த குறை முதல்வர் அவர் தான். இந்த வருஷத்துக்கு முதல்வர் எங்கள் அண்ணன் சீமான் தான், வேறு யாரும் கிடையாது. தம்பி விஜய் வந்து அடுத்ததே முதல்வர். அன்பு தம்பிகள், சீமான் அண்ணனோட தம்பிகள் முட்டைகளாக அலையுதில்ல, அந்த முட்டைகளுக்கு தான் அந்த பதிவு. அண்ணன் சீமான் தம்பியவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏண்டா, நான் 16 முளை சேலை கட்டி ராமம் போட்டு நெக்லஸ் போட்டு நீட்டாக இருந்தால் என் வாயில் எதுவும் வராதுன்னு நினைக்கலாடா? நாய்களை உங்களுக்கும் சேர்த்து தாண்டா பேசுகிறேன், உங்கள் அப்பனுக்கு சேர்த்து தாண்டா பேசுகிறேன். கமாண்ட் ஆடா போடுறீங்க, கிழவிக்கு தேவையான்னு கேட்குறீங்களாடா? நான் சமூக ஆளுவரும், நான் யாரை பற்றினாலும் பேசுவேன்டா. உங்கள் அண்ணனே அரசியல் இருந்துட்டு 1008 தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னடா சிங்கம் தங்கத்துக்கு வாடா விருதுநகர் மாவட்டம் சீலத்துலேருந்து என்னை பற்றி கேள்டா நாயை. எத்தனை ஆசிரமத்துக்கு நான் டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஈத்துற உங்கள் அண்ணன் சீமா ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பானாடா? நம்ம யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? சிறுப கலாட்டி ஓட ஓட அடிப்பண்டா. தவறாக பிறந்த நாய் நீ யாட என்னை கமெண்ட் பண்ணுற? அப்போ உன்னுடைய பிறப்பில் தவறு இருக்குடா. என்னை கெட்ட கமாண்ட் பண்ணுறவனுக்கும் நான் இதுக்கு மேலே கேட்பேன்டா. அதுக்காக ஆள் ராமம் போட்டிருக்கேன்னு சொல்ல என் வாயை திறந்தா சாக்கடை தாண்டா வெளியே வரும். நான் ஒரு சமூக அலுவலர், சாக்கடையாத்தே வரும். நல்ல வார்த்தை எதிர்பார்க்காது. என்ன கமாண்ட்னாலும் நீ போடுறா, உங்கள் ஆத்தாளுக்கும் ஒப்பனுக்கு சேர்த்து நான் போடுறேன். இல்லை, நான் பொம்பளையாக இருந்தாலும் என் பேர் ராஜேஸ்வரி நினச்சிக்கிடாது. ராஜேஸ்வரி உறக்கம் இருக்கட்டும், பொம்பளை சீமா நானும். உங்கள் அண்ணனோட என் வாயில் சாக்கடாரு ஓடுண்டா. உங்கள் அண்ணனுக்கு தான் பேச தெரியுமா, எனக்கு பேச தெரியாதா? இதுக்கு மேலே பேச வேண்டாம், வென்றுகளா. நீங்கள் போடுங்களா, என்ன கமாண்ட் போட்டாலும் அதை தட்டி உடைக்கண்டா. நானும் உங்களுக்கு தான் போட தெரியும், பேச தெரியும் நினைக்கிறீங்களாடா? பொம்பளை நீட்டாக இருந்து எதுவும் பேச மாட்டேன்னு நினைக்காதியா நாய்களா. திராணி தில்லு இல்லாத நாய்களை, உங்களுக்கெல்லாம் பேச தெரியலடா. நான் பொம்பளை இருந்தாலும் பேசுகிறேன்ல. உங்களுக்கு எவனுக்கிட்ட திராணி இருக்குது பேசுகிறதுக்கு? நீங்கள் பேசுங்கடா. நீங்கள் பேசுங்கடா, நல்ல வேலை இருந்தால் பேசுங்க, நான் பாராட்டுறேன்டா. நான் பொம்பளையாக இருந்தாலும் பேசுகிறேன்டா. திறமையா எவனுக்கிட்ட பயப்பட வேண்டியிருக்கு? உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு நாய்க்கு நான் பயப்படணும் அவசியம் இல்லைடா. வாங்கடா, எங்கனாலும் வாங்கடா. ஒத்தைக்கு வரணுமா சொல்லுங்கடா, வரேன்டா. என்னடா செய்யணும் உங்களுக்கு? நான் பொம்பளை சீமான்டா. உங்கள் அண்ணன் ஆம்பளை சீமா, நான் பொம்பளை சீமா. என்னமோ நீங்கள் வாய் திறந்தாத்தே ரத்த ஆறு ஓடு, நாங்கள் ரெண்டும் திறக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அழகாக பேசவோட்டா. ஏன் வருவானோ வரட்டும்டா, சொல்லிடுங்கடா. வாடா வாடா என் ஏரியாவுக்கு வாடா, வாடா என் தெருவுக்கு வாடா என் வீட்டுக்கு வாடா. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நண்பர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல்ல வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.